வணக்கம் தமிழ்நாடு, வணக்கம் எவ்ரிபாடி. சோஷியல் இஷ்யூ பற்றி பேசலாம். எல்லோரும் நிறைய பேசுகிறீங்க, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், கரெக்டாக. ஏன்னா ட்ரூத் ஒன்று தான், கான்ஸ்பிரசி நிறைய இருக்கும். உமன் சேஃப்டி, டு பி ஃப்ரேங்க், அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. கேர்ள்ஸ், உமன்ஸ், பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பாட்டி தாத்தாலாம் இருந்திருப்பாங்களா, அந்த பீரியடில் உமன் சேஃப்டி எப்படி இருந்ததுன்னு கேட்டுப்பாரு. ரொம்ப கொடூரமாக இருந்தது. இப்போலாம் பரவாயில்ல, இப்போலாம் மீடியா இருக்கிறதால நம்மளுக்கு அங்கங்கே ஓரளவுக்கு தெரியும். அப்போல்லாம் கேட்டுப்பாரு. அப்படி இருந்தால் அம்மா பாட்டி எல்லாம் சுத்தமாக க்ளீனாக அவங்கள பார்த்துக்கிட்டு வாழலை, நம்மளை வளர்க்கலை. உமன் சேஃப்டிலாம் எதுவுமே கிடையாது. அதான் இந்த காலத்தில் உமன் சேஃப்டி அதிகம், ஆண்களுக்கு தான் சேஃப்டி கிடையாது. டு பி ஃப்ரேங்க், இதெல்லாம் கர்மா, விதிபடி. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் நடந்திருக்கா? உங்கள் பாட்டி தாத்தாக்கு இதெல்லாம் நடந்திருக்கா? உங்களுக்கு நடந்திருக்கா? ப்ரிகாஷன், மற்றவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும். அதான் கர்மா. ஓகே, அலர்ட்டாக இருக்கணும். யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. உமனை காப்பாற்றிக்கணும், மென்னை காப்பாற்றிக்கணும். கிளியர்? டவுட் இருந்தால் போடுங்க, ஒன்று ஒன்றா பார்ப்போம். நெக்ஸ்ட்